இந்த நபர் உலகத்திலேயே ஹை டெக்னாலஜி உள்ள ஒரு காரை அவங்க ஃபேமிலிக்காக வாங்குறாரு. அந்த கார்ல ஏகப்பட்ட புது புது ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறதே ரொம்பவே கஷ்டமான விஷயம். இப்படி இருக்க அவருடைய வைஃப் நம்ம ஏன் இந்த கார்ல ஒரு ரைடு போக கூடாதுன்னு கேட்க, சரி ஓகேன்னு அவங்க ஃபேமிலி மொத்தமும் அந்த கார்ல ஏறிக்கிட்டு ஒரு லாங் ரைடு போறாங்க. ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது பின்னால வந்துகிட்டு இருந்த ஒரு ட்ரக்ல பிரேக் பிடிக்காம அப்படியே உங்களுடைய கார் மேல வந்து மோத வருது. அதனால அவர் உடனே ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ணி காரை ஸ்பீடா ஓட்டிட்டு போயிடலான்னு பாக்குறாரு. ஆனா காருடைய ஸ்பீடு 80 தாண்டவே மாட்டேங்குது. அதனால அவருடைய வைஃப் காருடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ற பட்டன் எதுன்னு தேடி ஒரு பட்டனை பிரஸ் பண்றாங்க. அடுத்த செகண்டே பார்த்தா ஸ்பீட் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு பதிலா அந்த காருடைய ரியர் பம்பர் அப்படியே கலண்டு கீழே விழுந்துருது. அதனால அவருடைய வைஃப் எதுக்கு இந்த தேவையில்லாத யூஸ்லெஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இந்த கார்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர காண்டாயிடுறாங்க. அதுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ முதல்ல ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ற பட்டனை தேடுன்னு சொல்லி உடனே அவங்க நல்லா தேடி ஒரு ராக்கெட் சிம்பிள் போட்ட பட்டனை பிரஸ் பண்றாங்க. சரி இப்பயாவது கார் ஸ்பீடா போகும்னு பார்த்தா இப்பயும் ஸ்பீடா போறதுக்கு பதிலா டிரைவருடைய சீட் அப்படியே 180 டிகிரில ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால அந்த காருக்குள்ள இருந்த எல்லாருமே பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. அந்த சீட் பழைய நிலைமைக்கு வர வரைக்கும் அவருடைய வைஃப் தான் கார் ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப சீட் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்த பிறகு இப்ப எந்த பட்டனையும் பிரஸ் பண்ண தேவையில்ல, நானே காரை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவரே ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அவருடைய பையன் ஸ்டீரிங்கை திருப்பிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டா வண்டி உடனே நின்னுடும்னு சொல்ல அவன் சொன்ன மாதிரி அவரும் ஹேண்ட் பிரேக் போட்டுறாரு. அடுத்த செகண்டே என்ன ஆகுதுன்னா அந்த கார் அப்படியே நில தடுமாறி அப்படியே ரோட்ல 2-3 தடவை உருண்டு எந்திரிச்சு நிக்குது. நல்ல வேளையா காருக்குள்ள இருந்த எல்லாரும் சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால யாருக்கும் ஒன்னும் ஆகல. அவ்வளவுதான பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இப்ப அந்த ட்ரக்லயும் பிரேக் போட்டு அவ்வளவு பெரிய ட்ரக் கண்டெய்னரோட வந்து இவங்க மேல இடிக்க வருது. அவ்வளவுதான்டா இவங்க குடும்பத்தோட காலின்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ அந்த ட்ரக் கார் கிட்ட வந்து நின்னுடுது. அதுக்கப்புறம் அவங்க சரி நம்ம லேக்ல போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு போறாங்க. போனா அந்த இடத்துல ஏகப்பட்ட டிராபிக்கா இருக்குது. அதனால அவங்க அந்த பக்கமா நடந்து போன ஒருத்தன் கிட்ட இந்த லேக்குக்கு போறதுக்கு ஏதாவது ஷார்ட் ரூட் இருக்கான்னு கேட்க, அதுக்கு அவனும் லெஃப்ட் திரும்பி போனீங்கன்னா சீக்கிரமா அந்த லேக்குக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் சொன்ன மாதிரி இவங்களும் லெஃப்ட் திரும்பி போறாங்க. அந்த வழியா ஒரு கார் கூட போகவே இல்ல. கொஞ்ச தூரத்திலேயே அவன் சொன்ன மாதிரியே ஒரு லேக் வருது. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. அதை பார்த்த உடனே இவங்க குடும்பத்தோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டு அதுல இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் தான் நமக்கே தெரியுது அது லேக் எல்லாம் கிடையாது, அதுல இருக்கிறது ஃபுல்லா சாக்கடை தண்ணின்னு சொல்லிட்டு. அது தெரியாம அவங்க அந்த தண்ணிக்குள்ள இறங்கி களிமண்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு களிமண்ணெல்லாம் எடுத்து அவங்க உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அது என்ன தண்ணின்னு அவங்களுக்கே தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அருவருப்பா பயந்து அடிச்சுக்கிட்டு வெளியில ஓடி வராங்க. வெளியில வந்து பார்த்தா அவங்க கார் எம்டியா இருக்குது. அதுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளையும் அந்த வழி சொல்லி அனுப்புனவன் திருடிட்டு போயிட்டு இருக்கான்.